ஒரு பச்சை பசுமையான அடர்ந்த காட்டில் நிறைய வனவிலங்குகள் வாழ்ந்து நின்றாங்களாம். அப்போது அது கூடவே நிறைய பறவைங்களும் வாழ்ந்து நின்றாங்களாம். அதில் ரெண்டு கிளி குட்டிகள் அப்புறம் ஒரு அம்மா கூட வாழ்ந்து நின்றாங்களாம். சந்தோஷமாக வாழ்ந்து இருக்கும்போது எதிர்பார்க்காத விதமாக இடியும் மின்னலுமே மழை பெஞ்சதாம். அப்போ ரெண்டு கிளி குஞ்சுங்களும் தண்ணியில் அடைச்சிட்டு போனதாம். அம்மா மட்டும் தப்பிச்சிட்டாங்களாம். அம்மா பறவை மட்டும் தப்பிச்சு வாழ்ந்தாங்களாம். ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி ரொம்ப வேகமாக நடந்து வந்திருந்தானா. அப்போ ஒரு ஆசிரமத்தில் கிளி என்ன சொன்னதா, வாருங்கள், தேன் அருந்துங்கள், பழங்களை சாப்பிடுங்கள், ஓய்வெடுங்கள் அப்படின்னு சொன்னதா. அதை கேட்டு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆனானா. முனிவரே, என்ன இந்த கிளி இப்படி அழகாக பேசுது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளியை பார்த்தேன்னு சொன்னானா. அந்த கிளி ரொம்ப கோபக்கார கிளியாக இருந்தது. ஏய் வாங்கடா, என்கிட்ட எல்லாம் பிடுங்கடா, என்ன பொருட்களில் பிடுங்கடான்ட்டு ஒரு திருட்டு கும்பலை கூட சேர்ந்து நின்றது அந்த கிளி. அப்போது முனிவர் சொன்னாரா, இல்லை ரெண்டு கிளிகளும் ஒரே தாயோட குழந்தைங்க தான். ஆனால் ஒரு கிளி ஆசிரமத்தில் வளர்ந்தது, ஒரு கிளி திருடன்கிட்ட வளர்ந்தது. திருடன்கிட்ட வளர்ந்த கிளி தான் அவனோட புத்தி வந்திருக்கு, ஆசிரமத்தில் வளர்ந்த கிளிக்கு நம்மளோட புத்தி வந்திருக்குன்னு சொன்னாங்களா. நம்ம எங்கே பிறக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி வளர்க்குறோன்னு தான் முக்கியம். அதனால் எல்லாருமே நல்ல புத்தி கற்றுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிங்கி கிட்ஸ் வேர்ல்ட்.